அதாவது பெண் தெய்வத்தை வழிபட்டால் பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டத்திலே பிறந்தால் தவிட்டுப்பானையும் தங்கமாகும் என்பார்கள். அந்த அவிட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இமயமலையில் வாழும் ராஜராஜேஸ்வரியை நாம் உளமாற நினைத்து வழிபடுவது உகந்தது. தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும். செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும். பூ உலகில் நிலையான புகழ் பெருகும். அறிவில் ஒரு புதிய ஒளிதான் பிறக்கும். பூ ஆள் இடம் துணை புத்திரர் பசுக்கள் என பொலிவு வரும் உயிர்கள் தழைக்கும். யாவும் கடந்த பேர் இன்ப நிலை கிட்டுமென இசைபாடி வாழ்த்துகின்றோம். இறைவியனை ஆண்டருடும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே என்று ஒரு பதிகம் உண்டு. எனவே அந்த தேவியின் கருணை கிடைத்தால் தீராத நோய்களும் தீரும், செல்வமும் செல்வாக்கும் சேரும் அல்லவா? ஆகையினாலே இன்று ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல வாய்ப்பு.